இப்போ கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு ஆதிகால மனுஷங்க ஒருத்தர் அடிச்சுக்காம இருக்க ஒரு சின்ன சமரசம் செஞ்சுக்கிறாங்க. அதாவது நீ என் உணவை எடுக்காத, நான் உன்னை தாக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம். ஆனா அதேதான், அது முற்றிலும் ஒரு சுயநலமான உயிர் வாழும் உள்ளுணர்வு. ஆனா இப்போ காலம் மாறிடுச்சு இல்லையா? இன்னைக்கு நாம கருப்பு கோட்டு போட்டுட்டு நீதிமன்றங்கள்ல விவாதங்களை நடத்தி அதே சுயநலமான உள்ளுணர்வை நீதி, தர்மம் அப்படின்னு ரொம்ப புனிதமான பெயர்கள்ல அழைக்கிறோம். கண்டிப்பா இது ரொம்ப ஆழமான ஒரு முரண்பாடு. உங்களை சுத்தி இருக்கிற உலகம் நீங்க ரொம்ப உயர்வானதுன்னு நம்புற விஷயங்கள் எல்லாமே உண்மையிலே இப்படிதான் ரொம்ப சாதாரணமான, சில நேரங்கள்ல கீழ்த்தரமான உணர்வுகள்ல இருந்து உருவாச்சுன்னு யாராவது சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதைத்தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். நிச்சயமா இது பலருடைய நம்பிக்கைகளை உடைக்கக்கூடிய ஒரு தேடல். உங்களை இந்த ஆழமான தேடலுக்கு வரவேற்கிறோம். இது உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட ஒரு உரையாடல். இன்னைக்கு நாம பகுப்பாய்வு செய்ய போற மூலப்பொருள் என்னன்னா, தத்துவ உலகத்துல மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்குன ஃப்ரெட்ரிக் நீட்சேயோட புகழ்பெற்ற ஹியூமன் ஆல் டு ஹியூமன், அதாவது மனிதன் முற்றிலும் மனிதன் அப்படிங்கிற புத்தகத்தோட குறிப்புகள் தான். ஆமா, இந்த புத்தகம் மனிதர்களோட முகமூடிய அப்படியே கிழிச்சு தொங்க போடுதுன்னு தான் சொல்லணும். சரியா சொன்னீங்க. நாம அன்றாடம் பயன்படுத்துற பகுத்தறிவு, அறநெறி, தர்க்கம், அப்புறம் சுதந்திர விருப்பம், இதெல்லாம் எப்படி பரிணாமம் அடைஞ்சதுன்னு தோலுரிச்சு காட்டுறது தான் இன்னைக்கு நம்ம மிஷன். இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தத்துவவாதிகள் பல நூற்றாண்டுகளா செஞ்சது வர ஒரு அடிப்படையான தப்ப நாம சுட்டி காட்டணும். நீட்சே இதை ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்ன தப்பு செஞ்சாங்க தத்துவவாதிகள்? அதாவது பெரும்பாலான தத்துவவாதிகள் வரலாற்றை முற்றிலுமா மறந்துடுறாங்க. அவங்க இப்போ இருக்கிற மனுஷனை, அதாவது பல ஆயிரம் வருஷமா நாகரிகம் அடைஞ்ச ஒரு மனுஷனை எடுத்துக்கிட்டு அவனை ஒரு நிரந்தரமான அளவுகோலா பாக்குறாங்க. ஓஹோ, அப்போ மனுஷன்னா இப்படிதான் இருப்பான், அவனுக்குள்ள இயற்கையாவே அறநெறிகள் இருக்குன்னு ரொம்ப வசதியா ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்களா? எக்ஸாக்டா. கடந்த 3000 அல்லது 4000 வருஷமா இருக்கிற மனுஷனை பார்த்துட்டு இதுதான் நிரந்தரமான மனித இயல்புன்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய மாய. அப்போ மனித சிந்தனைகளோட உண்மையான வளர்ச்சி எப்ப நடந்துச்சு? தார்மீக கோட்பாடுகளோட உருவாக்கம் எல்லாமே பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே எந்த விதமான நாகரிகமும் இல்லாத ஆதிக்காலத்திலே நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த ஆதிக்கால மனுஷனோட இரண்ட சுயநலமான மூளைக்குள்ளதான் இன்னைக்கு நாம கொண்டாடுற எல்லா புனிதமான விஷயங்களோட வேர்களும் இருக்கு. இதை கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. அப்படி என்றால் நாம ரொம்ப பெருமைப்படுற மனிதநேயம் இல்லைன்னா சுயநலமின்மை போன்ற குணங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? நீஷு இங்க ஒரு சுவாரஸ்யமான, அதே சமயம் கொஞ்சம் முரண்பாடான ஒரு விஷயத்த சொல்றாரு. உயர்ந்த குணங்களான சுயநலமின்மை, பகுத்தறிவு, இதெல்லாம் அதோட நேர் எதிர்மறையான குணங்களான சுயநலம், பகுத்தறிவின்மை இதிலிருந்து தான் உருவாகி இருக்குங்கிறாரு. அதாவது ஒரு வேதியியல் மாற்றம் போலவா? இப்போ எனக்கு தெரிஞ்சு வேதியியல்ல சோடியம் அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான வெடிக்கும் உலோகம், குளோரின் அப்படிங்கிறது மனுஷனை கொல்லக்கூடிய ஒரு விஷவாயு. ஆமா, ஆனா அது ரெண்டையும் சேர்த்தா, அது ரெண்டையும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல சேர்த்தா நாம தினமும் சாப்பாட்டுல சேர்த்துக்கிற நம்ம உயிருக்கு அத்தியாவசியமான சாதாரண உப்பு கிடைக்குது. அப்போ நம்மளோட மிகச்சிறந்த குணங்களும் இப்படிதான் இருண்ட உணர்வுகள்லிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன்னு நீஷே சொல்றாரா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த உப்பை பார்க்கும்போது அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்க வெடிக்கும் உலோகமோ விஷவாயுவோ நமக்கு நினைவுக்கு வர்றதில்லை இல்லையா? அதுபோலதான் மனிதர்களும் தங்களோட உயர்ந்த குணங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆரம்பகால வேதியியல் கலவையை நினைச்சு பார்க்க விரும்புறதில்ல. வசதியா மறந்துடுறோம். அப்ப நாம எவ்வளவு தூரம் மாயில வாழ்றோங்கிறதுக்கான முதல் விதை எங்கிருந்து ஆரம்பிச்சது? அது எங்க ஊன்றப்பட்டுச்சு தெரியுமா? நம்ம கனவுகள்ல தான். பழங்கால மனுஷங்க தங்களோட கனவுகளை பார்த்து அதை 2வது நிஜ உலகம் அப்படின்னு முழுமையா நம்பினாங்க. கனவுகளை நிஜம்னு நம்பினாங்களா? இப்போ நமக்கு தெரியும் கனவுங்கிறது மூளையோட ஒரு நரம்பியல் செயல்பாடுன்னு. ஆமா, ஆனா அறிவியலும் தர்க்கமும் இல்லாத ஆதிகால மனுஷனை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒருத்தன் தூங்கும்போது அவனோட இறந்து போன நண்பன் கனவுல பேசுனா அவன் அதை எப்படி புரிஞ்சிருப்பான்? ஆட, இறந்த பிறகும் அவன் ஏதோ ஒரு ரூபத்துல வாழ்ந்துகிட்டு தான் இருக்கான்னு நம்பியிருப்பான். அதேதான். ஆவி, பேய், கடவுள், அப்புறம் ஆன்மா, உடல் அப்படிங்கிற பிரிவினை எல்லாமே கனவுகளை தவறா புரிஞ்சுக்கிட்டதால உருவான ஒரு வரலாற்று பிழைதான். ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா நம்புற ஆன்மா, மரணத்துக்கு பிறகான வாழ்க்கை மாதிரியான மாபெரும் தத்துவங்கள் எல்லாமே பழங்கால மனுஷன் அவனோட தூக்கத்தை சரியா புரிஞ்சுக்காததால வந்த பக்க விளைவுகள்னு சொல்றீங்களா? ஆமா, இது உண்மையிலேயே பலருடைய நம்பிக்கைகளை அசைச்சு பார்க்கிற ஒரு கருத்து தான். ஆமா, கண்டிப்பா. சரி, தூக்கத்துல கண்ட மாயைகளை மனுஷன் நம்புனானே ஏத்துக்குவோம்.
ஆனா நாம முழிச்சிட்டு இருக்கும்போது பயன்படுத்துற தர்க்கம், பகுத்தறிவு இதெல்லாம் கூட ஒரு வகையான மாயதான்னு நீட்சே ஏன் சொல்றாரு? ஏன்னா மொழி இயற்கைய உள்ளபடியே பிரதிபலிக்குதுன்னு மனுஷன் நினைச்சது அவனோட மிகப்பெரிய அகங்காரம். மொழி அப்படிங்கிறது தன்னிச்சையா மனுஷங்களால உருவாக்கப்பட்ட குறியீடுகள் மட்டும்தான். அப்போ லாஜிக்னு சொல்றமே, தர்க்கம் அதுவும் பொய்யா? அதைவிட முக்கியமானது அதுதான். உலகளாவிய உண்மைகள்னு நாம நினைக்கிற கணிதம் கூட இயற்கையில இல்லாத தவறான அனுமானங்கள் மேலதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதாவது தப்பான அசம்ஷன்ஸ் மேலையா? அது எப்படி? இத ரொம்ப எளிதா புரிஞ்சுக்கலாம். இயற்கையில எங்குமே முற்றிலும் சரியான நேர்கோடு அப்படிங்கறதோ இல்லனா முற்றிலும் சமமான ரெண்டு பொருட்கள் அப்படிங்கறதோ கிடையவே கிடையாது. உண்மைதான். எந்த 2 இலைகளும் ஒண்ணு போல இருக்காது. எந்த 2 மழைத்துளிகளும் துல்லியமா ஒண்ணு கிடையாது. ஆனா நம்ம தர்க்கமும் கணிதமும் எல்லாமே சமம் அப்படிங்கிற ஒரு கற்பனையான விதியின் மேலதான் இயங்குது. 1+1 சமம் 2 அப்படின்னு நம்ம சொல்லும்போது உலகத்துல முற்றிலும் சமமான 2 ஒண்ணுகள் இருக்கிறதா நாம கற்பனை செஞ்சுக்கிறோம். வாவ்! அப்போ அந்த தவறான அடித்தளத்தின் மேல தான் நம்ம பகுத்தறிவு முழுவதுமே கட்டப்பட்டிருக்கா? ஆமா, இதிலிருந்து தான் மனுஷங்க நம்புற மிக ஆபத்தான மாயையான சுதந்திர விருப்பம், அதாவது ஃப்ரீ வில் உருவாகுது. இங்க நான் உங்களை இடைமறிக்கணும். இது அப்படியே ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சுதந்திர விருப்பம் ஒரு மாயைனா, நாம எடுக்கிற முடிவுகளுக்கு நாம பொறுப்பில்லையா? நீட்சே பார்வையில ஆமா, பொறுப்பில்லதான். நீங்க இத கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கும் இந்த கேள்வி கண்டிப்பா எழும். ஒருவேளை நான் கோவத்துல ஒரு தப்ப செஞ்சிடுறேன். சில நாட்கள் கழிச்சு, ஐயோ அந்த செயலை செஞ்சது நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் அப்படின்னு குற்ற உணர்ச்சியால துடிக்கிறேன் இல்லையா? கில்ட் ஃபீலிங். ஆமா. நான் சுதந்திரமா ஒரு முடிவை எடுத்தேன் அப்படிங்கிற எண்ணம் தானே அந்த குற்ற உணர்ச்சியா மாறுது. இது எப்படி மாயாகும்? அது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. மனுஷன் தன் செயல்கள் எல்லாமே தானே சுதந்திரமா முடிவு செய்யறதா நினைக்கிறான். ஆனா அவனோட ஒவ்வொரு செயலும் அவசியத்தின் அடிப்படையில தான் நடக்குது. அவசியம்னா நெசசிட்டி அடிப்படையிலையா? ஆமா, அதாவது அவனோட முந்தைய அனுபவங்கள், வளர்ப்பு, சமூக சூழல் மற்றும் உயிரியல் கூறுகளோட தொடர்ச்சியாவே நடக்குது அப்படிங்கறத அவன் உணரதே இல்ல. அப்போ நம்ம ஃப்ரீயா முடிவு எடுக்கலையா? இல்ல, தான் சுதந்திரமா ஒரு முடிவை எடுத்தேன்னு மனுஷன் தவறா நினைச்சுக்கிறதால தான் அந்த குற்ற உணர்ச்சியே வருது. சுதந்திரமா இருக்கோன்னு அவன் நினைக்கிறதால வருத்தப்படுறானே தவிர அவன் உண்மையில அந்த தருணத்துல சுதந்திரமா இருக்கிறதில்ல. இத புரிஞ்சுக்க இன்னும் ஏதாவது உதாரணம் இருக்கா? நீட்சே இத ஒரு அருமையான அருவி உவமை மூலமா விளக்குறாரு. ஒரு மலையிலிருந்து கொட்டுற அருவிய பாக்கும்போது அதுல இருக்கிற ஒவ்வொரு நீர்த்துளியும் தனக்கு இஷ்டப்பட்டபடி வளைஞ்சு நெளிஞ்சு சுதந்திரமா குதிக்கிறதா நம்ம நினைக்கலாம். ஆமா, பார்க்கறதுக்கு அப்படிதான் தோணும். ஆனா ஒரு இயற்பியலாளர்கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்வாரு? ஒவ்வொரு நீர்த்துளியோட அசைவும், அது விழும் வேகமும், புவியீர்ப்பு விசை, காற்றின் வேகம், அப்புறம் அந்த பாறைகளோட அமைப்பு, இது போன்ற காரணிகளால முன்னாடியே துல்லியமா தீர்மானிக்கப்பட்டுடுச்சுன்னு சொல்வாரு. ஓஹோ! அப்போ அந்த நீர்த்துளிக்கு விழிப்புணர்வு இருந்தா, நான் தான் என் விருப்பப்படி இடப்பக்கம் குதிச்சேன்னு அது பெருமைப்பட்டுக்கும். அல்லது நான் வலப்பக்கம் குதிச்சிருக்கணும்னு குற்ற உணர்ச்சியில வருந்துன்னு சொல்றீங்களா? சரியா பிடிச்சிட்டீங்க. மனுஷனோட செயல்களும் அப்படித்தான். அவனோட மரபணுக்களும் கடந்த காலமுமே பாறைகளாகவும் புவியீர்ப்பு விசையாகவும் செயல்பட்டு அவனோட முடிவுகளை தீர்மானிக்குது. இது கேட்கும்போது ஒரு குற்றவாளியை கூட நாம வெறுக்க முடியாதுங்கிற முடிவுக்கு வர வேண்டியிருக்கே. அப்படியென்றால் நல்லது மற்றும் கெட்டது அப்படிங்கிற அறநெறிகள், தார்மீக கோட்பாடுகள் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? இதுவும் மனுஷனால உருவாக்கப்பட்டதா? முழுமையா மனுஷனால உருவாக்கப்பட்டதுதான். தொடக்க காலத்துல நல்லது கெட்டது அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு இன்னைக்கு நம்ம கொடுக்கிற தார்மீக அர்த்தங்கள் கிடையவே கிடையாது. அப்போ ஆரம்பத்துல அதுக்கு என்ன அர்த்தம் இருந்துச்சு? ஆரம்ப காலத்துல இந்த வார்த்தைகள் ஆளும் வர்க்கத்தினாராலும் அதிகாரம் படைச்சவங்களாலும் உருவாக்கப்பட்டுச்சு. பழிவாங்கிற அதிகாரம் உள்ளவங்க அல்லது ஒருத்தருக்கு சலுகை அளிக்கிற அதிகாரம் உள்ளவங்க தங்களை நல்லவங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டாங்க. அதாவது நல்லதுன்னா கருணையோ தியாகமோ கிடையாதா? கிடையாது. நல்லதுன்னா செல்வாக்கு, அதிகாரம், உயர்குடி அப்படின்னு தான் அர்த்தம் இருந்துச்சு. அதே சமயம் அதிகாரமும் பலமும் இல்லாத, ஒடுக்கப்பட்ட, தங்களை தாங்களே தற்காத்துக்க திராணி இல்லாத ஏழை மக்களை கெட்டவங்க அல்லது மதிப்பற்றவங்கன்னு அவங்க முத்திர குத்துனாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நல்லதுங்கிறது ஒரு காலத்துல வெறும் அதிகாரத்தோட குறியீடா மட்டுமே இருந்திருக்கா? ஆமா, இது நாம அறநெறிய பாக்குற விதத்தையே தலைகீழா புரட்டி போடுது. நீங்க இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி ஏற்படலாம். அப்படி என்றால் சமூகத்துல நாம நிலைநிறுத்துற நீதி என்பதும் இப்படி ஒரு அதிகார போட்டியிலிருந்து வந்ததா? கண்டிப்பா. நாம நீதியை ஒரு தெய்வீகமான விஷயமா, தராசு முள் போல சமமான ஒன்னா பாக்குறோமே.
ஆனா இத நீட்சே ஒரு பண்டமாற்று முறைன்னு சொல்றாரு, ஒரு பார்ட்டர் சிஸ்டம். தற்போதைய சமூகத்துல இது எப்படி பொருந்தும்? எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் வண்டி ஓட்டும்போது உங்க வண்டி மேல மோதிட்டா என்னோட இன்சூரன்ஸ் நிறுவனம் உங்களுக்கு இழப்பீடு வழங்குது. இது ஒரு சட்டப்பூர்வமான நீதி. இதற்கும் ஆதிகால பண்டமாற்றுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க சொன்ன அந்த இன்சூரன்ஸ் உதாரணமே நீட்சேயோட கருத்தை மிக சரியா விளக்குது. நீதி அப்படிங்கிறது வானத்திலிருந்து குதிச்ச ஒரு தெய்வீக சட்டம் கிடையாது. பின் அது என்னது? சரிசமமான அதிகாரம் கொண்ட 2 பேருக்கு இடையே நடத்துற ஒரு பண்டமாற்று அல்லது வியாபார ஒப்பந்தம் தான் நீதி. ஆதிகால மனுஷங்கள மறுபடியும் நினைச்சு பாருங்க. 2 பலமான குழுக்கள் மோதிக்கிட்டா 2 பேருக்குமே பெரிய இழப்பு ஏற்படும். இரு தரப்பிலும் உயிரிழப்புகள் வரும்னு அவங்க உணர்றாங்க. ஓ, அதனால சண்டை போடாம இருக்க முடிவு பண்றாங்களா? ஆமா, உனக்கு வேண்டியதை நான் தரேன், எனக்கு வேண்டியதை நீ கொடு, நம்ம சண்டையிட்டுக்க வேண்டாம்னு ஒரு சமரசம் செஞ்சுக்கிறாங்க. இந்த சுயநலமான உயிர் பிழைக்கணும் அப்படிங்கிற சமரசமே நீதியோட உண்மையான தோற்றம். அப்போ அந்த இன்சூரன்ஸ் உதாரணத்துல நடக்கிறதும் அதுதானா? சமூகம் அமைதியா இயங்கணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம். அதேதான். காலப்போக்குல மனுஷங்க இந்த பண்டமாற்று அப்படிங்கிற சுயநல நோக்கத்தை மறந்துட்டாங்க. அடுத்த தலைமுறைகளுக்கு அதை கத்துக் கொடுக்கும்போது நீதியை ஒரு சுயநலமற்ற உயர்ந்த புனிதமான செயலாக பொதிக்க தொடங்கிட்டாங்க. சமூகத்தோட அடித்தளமே ஒரு சுயநலமான வியாபார ஒப்பந்தம் தான் பார்க்கும்போது தனிமனித உறவுகளோட நிலை என்ன அப்படிங்கிற கேள்வி இயல்பாவே எழுகிறது. குறிப்பா ஆணும் பெண்ணும் நண்பர்களும் தங்களுக்குள்ள எப்படி நடந்துக்கிறாங்க? நீட்சே மனித உறவுகளோட உளவியல மிக துல்லியமா ஆனா மிக கடுமையா விமர்சிக்கிறாரு. பரிதாபம் பற்றி கூறும்போதே அது ஒரு சிறந்த குணம் அப்படிங்கிற நம்ம எண்ணத்தை அவர் உடைக்கிறாரு. மற்றவர் மேல பரிதாபப்படுறது எப்படி அதிகாரத்தோட வெளிப்பாடா இருக்க முடியும்? நாம பொதுவா ஒரு நோயாளியோ அல்லது துயரத்துல இருக்கிறவங்களோ தொடர்ந்து புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அவங்க மேல பரிதாபப்படுறோம். ஆனா நீட்சே இதனுள்ள இருக்கிற உளவியல ஆழமா பாக்குறாரு. அதுல என்ன உளவியல் இருக்கு? பல நேரங்கள்ல அந்த துயரத்துல இருக்கிறவங்க பரிதாபம் கோர்றதுக்கு காரணம் தங்களோட பலவீனமான நிலையிலையும் மற்றவங்கள துன்புறுத்துற ஒருவித அதிகாரத்தை அனுபவிக்கிறதுக்காகவேங்கிறாரு. ஓ, இது ரொம்ப புதுசா இருக்கே. உதாரணத்துக்கு இன்றைய காலகட்டத்துல சமூக வலைத்தளங்களை எடுத்துக்கோங்க. சிலர் தொடர்ந்து தங்களோட சோகங்களையும் வலிகளையும் மட்டுமே பதிவிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அத பார்த்து மற்றவங்க ஆறுதல் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. அட்டென்ஷன் சீக்கிங்னு சொல்லுவோமே. ஆமா, இதன் மூலமா தாங்கள் ஒரு மூலையில இருந்தாலும் தங்கள சுற்றியுள்ள மனுஷங்களோட உணர்ச்சிகளை தங்களால கட்டுப்படுத்த முடியுது, அவங்க கவனத்தை தம் பக்கம் ஈர்க்க முடியுதுங்கிற ஒரு ரகசியமான அதிகாரத்தை அவங்க சுவைக்கிறாங்க. வாவ், பரிதாபத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு பவர் பிளே இருக்கா? அதே போல வஞ்சப்புகழ்ச்சி மற்றும் கருவம் தான் மனித ஆன்மாவோட மேல் தோல்னு சொல்றாரு நீட்சே. அதாவது ஸ்கின் ஆஃப் த சோல். மேல் தோலா? அத கொஞ்சம் விளக்குங்களா? நம்ம உடலோட உள்ளுறுப்புகள் எவ்வளோ விகாரமா இருந்தாலும் அதை எப்படி ஒரு மென்மையான தோல் மூடி மறைச்சு நம்மள அழகா காட்டுதோ, அதே போல நம்மளோட மிருகத்தனமான சுயநலமான எண்ணங்களை மறைச்சு நம்மள சமூகத்துல நாகரிகமானவங்களா காட்டுறது இந்த கருவம் தான். அதாவது நம்ம எல்லோருமே சமூகத்துல ஒரு முகமூடி அணிஞ்சுக்கிட்டு தான் வாழ்றோம்னு சொல்றீங்க. ஃபேக் இட் டெல் யூ மேக் இட்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்களே, அது நீட்சே எவ்வளோ அழகா தன் உளவியல் பார்வையில சொல்லியிருக்காரு. ஆமா, தொடர்ந்து ஒரு நல்ல வேடத்தை போடுறவன், உதாரணமா ஒரு மதகுருவோ அல்லது ஒரு அரசியல்வாதியோ, தாம் மிகவும் புனிதமானவன் தொடர்ந்து ஒரு முகமூடி அணிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது காலப்போக்குல அந்த வேடமாகவே அவன் மாறிடுறான். ஆரம்பத்துல அது வெறும் போலித்தனமா இருந்தாலும் தொடர்ந்து நடிக்கும்போது அந்த போலித்தனமே நிஜமாகிடுது இல்லையா? சரி, இந்த உளவியல் விளையாட்டு திருமண உறவுக்கும் பொருந்துமா? திருமணம் என்றாலே காதல், ஈர்ப்பும்னு தானே நம்ம நினைக்கிறோம். காதல் மற்றும் ஈர்ப்போட மாயைய நீட்சே வெகுவா கண்டிக்கிறாரு. திருமணத்தை பற்றி அவர் சொல்ற கருத்து ரொம்ப யதார்த்தமானது. திருமணம் அப்படிங்கிறது அடிப்படையில ஒரு நீண்ட உரையாடல்னு சொல்றாரு. நீண்ட உரையாடலா? அப்படின்னா? நீங்க ஒருத்தரை திருமணம் செய்ய நினைச்சா உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி இதுதான். முதுமை வரை இந்த நபரோட என்னால சுவாரஸ்யமா பேச முடியுமா? ஓஹோ, ஏன்னா ஆரம்பகால காதல், உடல் அழகு எல்லாமே மறைஞ்சிடும்னு சொல்றாரா? ஆமா, ஈர்ப்பு எல்லாமே காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிரும். அந்த வயசான காலத்துல மீதம் இருக்கிறது இருவருக்கும் இடையிலான அந்த உரையாடல் மட்டுமே. அங்க சுவாரஸ்யம் இல்லனா அந்த உறவு வெறும் வெற்றுச் சடங்காவே மாறிடும். மனித இயல்போட இருண்ட பக்கங்களை ஆராய்ந்து ஒரு தத்துவவாதி திருமணத்தை இவ்வளவு எளிமையான அதே சமயம் ஆழமான ஒரு அளவுகோலால் அளக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கண்டிப்பா. இவ்வளோ நேரம் நாம பேசினதை கேட்கும்போது மனுஷனோட மொழி, தர்க்கம், அறநெறி, நீதி, மனித உறவுகள் எல்லாமே கற்பனைகள்லையும் சுயநலமான ஒப்பந்தங்கள்லையும் போலித்தனங்களையும் கட்டப்பட்டவைன்னு பார்த்தோம்.
இப்படி ஒரு இருண்ட மாயையான உலகத்துல மனுஷனை எதுதான் காப்பாத்துது? கலையும் அறிவும் அவனை எப்படி மாத்துது? ஒரு சிறந்த ஓவியத்தையோ இசையோ பார்க்கும்போது அது தெய்வத்தன்மை வாய்ந்ததுன்னு நம்ம பிரமிக்கிறோமே. அந்த பிரமிப்பும் ஒரு மாயதான் சொல்றாரு நீட்சே. ஒரு சிறந்த கலை படைப்புங்கிறது ஏதோ மேலிருந்து வந்த ஒரு மாயாஜாலம் கிடையாது. அது நீண்ட சலிப்பூட்டக்கூடிய கடுமையான உழைப்போட பலன். அப்போ அந்த ஜீனியஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பல்லாயிரம் மணி நேரம் ஒரு கலைஞன் செஞ்ச சிறு சிறு தவறுகளோட திருத்தமே அந்த கலைப்படைப்பு. ஆனா கலைஞர்கள் என்ன செய்றாங்க? தங்களோட அந்த சலிப்பூட்டும் உழைப்ப உலகத்துக்கிட்ட இருந்து மறைச்சிட்டு, அது ஏதோ ஒரே இரவுல ஒரு தெய்வீக உந்துதலால உருவானது போன்ற மாயைய உருவாக்குறாங்க. ஏன் அப்படி பண்றாங்க? ஏன்னா மனுஷங்களுக்கும் அந்த உழைப்ப பாக்குறத விட இவர் பிறவி மேதை, இவருக்கு இயல்பாகவே இந்த திறமை வந்துடுச்சு அப்படிங்கிற மாயைய ரசிக்கிறதுல தான் ஆர்வம் அதிகம். உண்மைதான். நாமும் அந்த மாயையில தான் இருக்கோம். ஆனா இந்த மாயைகள் அனைத்தையும் தாண்டி ஒரு மனுஷனால வர முடியும். சமூகத்தோட இந்த போலித்தனங்களையெல்லாம் உடைச்சு வெளியே வர்ற ஒருத்தனைத்தான் நீட்சே சுதந்திரமான ஆன்மான்னு அழைக்கிறாரு. அதாவது ஃப்ரீ ஸ்பிரிட். அந்த சுதந்திரமான ஆன்மா மற்ற சாதாரண மனுஷங்க கிட்ட இருந்து எப்படி மாறுபடுது? இந்த மாயையான சமூகத்துல அவன் எப்படி வாழ்றான்? சமூகத்துல பெரும்பாலான மனுஷங்க கட்டுண்ட ஆன்மாக்கள். அவங்க பாரம்பரியம், மதம், சமூகம் ஆகியவற்றோட விதிகளை எந்த கேள்வியும் இல்லாம குருட்டுத்தனமா பின்பற்றுவாங்க. சமூகம் எதை சரின்னு சொல்லுதோ அதை அப்படியே ஏத்துக்குவாங்க. ஆனா சுதந்திரமான ஆன்மா அப்படி பண்ண மாட்டான் இல்லையா? ஆமா, சுதந்திரமான ஆன்மா என்பவன் எதையும் சுயமாக ஆராய்வான். தான் இதுவரை நம்பி வந்த கொள்கைகளை கூட சந்தேகிக்க அவனுக்கு தயக்கம் இருக்காது. அப்போ அவனோட பாதையை அவனே தேர்ந்தெடுப்பானா? கண்டிப்பா. அவனுக்கான பாதையை தன் சொந்த விருப்பத்தின் பேரில் தீவிரமான பகுப்பாய்வுக்கு பிறகு தேர்ந்தெடுப்பான். இவன் சமுதாயத்தோட விமர்சனங்களை பற்றியோ மற்றவர்கள் தன்னை கெட்டவன்னு முத்திரை குத்துவதை பற்றியோ கவலைப்பட மாட்டான். அவனோட பயணம் உண்மையை நோக்கியதா மட்டுமே இருக்கும். ஆனா ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. நீங்க இந்த உண்மைகள் அனைத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சுதந்திரமான ஆன்மாவா மாறிட்டீங்கன்னு வச்சுக்குவோம். எல்லாமே மாயா, எல்லாமே சுயநலம், மனிதர்களுக்கு சுதந்திர விருப்பமே இல்லைன்னு தெரிஞ்சா எப்படி நிம்மதியா வாழ்றது? மனுஷனுக்கு இந்த வாழ்க்கையின் மேலேயே ஒரு வெறுப்பு வந்துடாதா? மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும். ஆனா நீட்சேவோட பதில் இதுக்கு நேர் மாறானது. இந்த உண்மைகள் அனைத்தையும் தெரிஞ்சுக்கிறது வாழ்க்கையே வெறுக்கச் செய்யாது. மாறாக இது நம்மள ரொம்ப அமைதியாக்கும். அமைதியாக்குமா? அது எப்படி? ஒரு மிக பெரிய விடுதலை உணர்வை நமக்குள் ஏற்படுத்தும். மற்றவங்க மேலான கோவத்தை இது முழுமையா குறைச்சிடும். எப்படின்னு பாருங்க, ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிரா ஒரு தப்பு செய்யும்போது அவன் சுதந்திரமா அதை செய்யல. அவனோட வளர்ப்பு, சூழ்நிலை, அவனோட கடந்த காலமே அவன் அப்படி செயல்பட வைக்குதுன்னு நீங்க ஆழமா உணர்ந்தா உங்களுக்கு அவன் மேல வெறுப்போ கோபமோ வராது. வாவ், இது ரொம்ப அற்புதமான ஒரு பார்வை. ஒரு நீர்வீழ்ச்சியையோ அல்லது மரத்தையோ நாம எப்படி ரசிக்கிறோம், அது இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த தார்மீக எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு பார்வையாளனா ரசிக்கிறோம் இல்லையா? அதே போல மனுஷங்களையும் அவங்களோட செயல்களையும் எந்தவித விருப்பு வெறுப்புன்றி அமைதியா ஒரு பார்வையாளனா பார்க்க நம்ம பழகிடுவோம். இது ஒரு தியான நிலைய போன்ற அமைதியை தரும். அருமையான விளக்கம். இன்னைக்கு நாம மனிதனோட உயர்ந்த குணங்களுக்கு பின்னாடி இருக்கிற சாதாரணமான, சில சமயம் சுயநலமான உண்மைகளை ரொம்ப ஆழமா தோலுரிச்சு பார்த்தோம். மொழியில தொடங்கி தர்க்கம், அறநெறி, மனித உறவுகள், கலை வரைக்கும் நாம புவிதமானது நம்பின பல விஷயங்கள் எப்படி வெறும் கற்பனைகள் மேல கட்டப்பட்டவ அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமா. எல்லாமே ஒரு வேதியியல் மாற்றம் போல இருண்ட உணர்வுகள்லிருந்து பரிணாமம் அடைஞ்சவேன்னு பார்க்கும்போது மனிதகுலத்தின் மேலான நம்முடைய பார்வையே முற்றிலும் மாறுது. நிகழ்ச்சியோட தொடக்கத்துல உங்களை சுற்றியுள்ள உலகம் நீங்க நினைப்பது போல இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அந்த மாயைகளை தாண்டி மனுஷங்களை உள்ளபடியே பார்க்கறது தான் உண்மையான அறிவு மற்றும் சுதந்திரம்னு. சரியா சொன்னீங்க. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. நீட்சே கூறுவது போல நீங்க இந்த பிரபஞ்சத்துல ஒரு பயணி. உங்களுடைய கடந்த கால தவறுகள், நீங்க சந்திச்ச ஏமாற்றங்கள், உங்களோட கோவங்கள், காதல்கள் எல்லாமே உங்களை முடக்கும் விஷயங்கள் அல்ல. அவை எல்லாவற்றையும் உங்களை செதுக்கிற ஒரு கருவியா நீங்க ஏன் பார்க்கக்கூடாது? இந்த உலக அதோட மாயைகளின்றி மனுஷங்களை அவங்களோட இயல்பான குறைகளோட ரொம்ப தெளிவா பார்க்கும்போது கிடைக்கிற அந்த அமைதியான மகிழ்ச்சிய, அந்த விடுதலையை நீங்க எப்போ உணர போறீங்க? இதை பற்றிய சிறிது நேரம் தனிமையில சிந்திச்சு பாருங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி.
இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த முயற்சி தொடர்ந்து போக இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. உங்களால் முடிந்த அளவு போதும். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. லைக் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. மனப்பூர்வமான நன்றி. நேத்து ராத்திரி பார்த்த அந்த படமும் அது கதை கொஞ்சம் மெதுவா போனாலும் கடைசியில வர்ற அந்த திருப்பு முனை உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்ல. இன்னைக்கு மதியம் சமைச்ச அந்த பருப்பு குழம்பு கொஞ்சம் உப்பு அதிகமாயிடுச்சோன்னு தோணுச்சு. ஆனா தயிர் சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது சரியா போயிடுச்சு.